நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருக்கும். ஓகே. அம்மா வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 4 டாய்ஸ தூக்கி போட்டுட்டு, அம்மா போய் கிச்சன்ல வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வேன்னு அழுதோம்னா, அங்கேருந்து அம்மா வந்து புது டாய் ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு போவா. அத வச்சு கொஞ்ச நேரம் ஓடிடும். அப்புறமா திருப்பி அழுதோம்னா, திருப்பி ஒரு டாய் குடுப்பா. திருப்பி அழுதோம்னா, திருப்பி ஒரு டாய் குடுப்பா. ஆனா, ஒரு குழந்தை அம்மா மட்டும் தான் வேணும்னு அழுதுட்டே இருந்ததுன்னா, அம்மா என்ன பண்ணுவா? சரி, இதுக்கு மேல நாம இந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தூக்கி வச்சு பால குடுப்பா இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாம அவள்ட்ட போய் இந்த விஷயம் குடு, அந்த விஷயம் குடு, அத குடு, இத குடுன்னு கேட்கிற அம்மாக்காக அவ நெறைய ரூபங்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கா. வரத அபயஹஸ்தத்தோட இருக்கக்கூடிய ரூபங்கள் நெறைய சிருஷ்டி பண்ணியிருக்கா. இந்த அம்மா எப்படி தெரியுமா? எனக்கு அம்மா மட்டும் தான் வேணும். இதுக்கு மேல நீ என்ன ஏமாத்தாத அப்படின்னு நாம வந்து அப்படியே அந்த விரக்தி, விரக்தியில அப்படியே தவிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது தான் அந்த பைரவரனுடைய ஸ்டேட்டேவும். அப்படியே அவரால இப்ப கீழ அவர் பைரவர் படுத்திருக்காரு இல்லையா? உங்களுக்கு இந்த படத்துல உல்டா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பைரவர் வந்து ஒண்ணுமே பேச முடியலையாம். அம்பாள பத்தி அம்பா கிட்ட இருக்கறச்சே. அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மயங்கின இன்டாக்சிகேஷன்னு சொல்லுவாங்க. அப்படியே மயங்கி க க க க கல இருக்கிற அத்தனையும் காளி, காளி, காளி ககார வர்ண சர்வாங்கி ககார வர்ண நிலையா அப்படின்னு காளிக்கு ஒரு நாமம் இருக்கு சஹஸ்ரநாமத்துல. ஆத்தியகாளி சஹஸ்ரநாமத்துல. அப்படின்னா என்னன்னா, கால ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே காளி அப்படின்னு மகாகால பைரவரான இவர் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு காலகட்டத்துல மேல் டைட்டி இப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு கீழ ஃபீமேல் டைட்டி இருந்தபோது நம்மளால அது அன்பு, அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. ஒரு காலம் மாறும். வேற ஃபீமேல் டைட்டி வந்து இப்படி மேல நிப்பாங்க. கீழ ஆதாரமா மேல் டைட்டி இருப்பாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நம்மளால இந்த ஃபார்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு அந்த வரதாபயஹஸ்தத்தோட இருக்கிற எந்த ரூபம் அக்செப்ட் பண்றீங்களோ அந்த ரூபத்துக்கு போங்க. இல்ல வந்து யாரையும் இறக்கிறதோ, தூக்குறதோ, பேசுறதோ அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எல்லாருக்கும் அம்மா அவ தான். உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான தெய்வம் வந்து உங்களுக்காக அமையும். அதனால இந்த தெய்வத்த பத்தி குத்தம் சொல்றது, அந்த தெய்வத்த பத்தி குத்தம் சொல்றது, அதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் இன்டென்ஷன்ஸுக்கு என்னுடைய தமிழ் வீடியோல நான் வந்து முதல் வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு எல்லாம் இப்படி ஒரு தெய்வம் இருக்காங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. தேவர்களுக்கே தெரியாது. அந்த தேவர்கள் வந்து ஒரு வருஷம் அவங்களுடைய காலகட்டத்துல போய் ஏதோ ஒரு பெரிய செவுரு மாதிரி இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் செவுரு இருக்கான். அதை போய் இடிக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதத்தை வச்சு. அப்பதான் ஸ்லோவா ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன கிராக் வருது. அந்த கிராக் மூலமா உள்ள போய் யார் இருக்காங்கன்னு பாக்குறாங்க. சாம்பவியும் சம்புவும் இருக்காங்க அந்த இடத்துல. இப்படி நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த உடம்புல நம்ம வச்சுட்டு நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த தெய்வமே என் காளி யாருன்னு நான் சொல்றேன். கா 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 அப்படின்னு சொன்ன விஷயத்துல இருந்து நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடியதுதான் காளி சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது. அம்மா கிட்ட அழுதனா வெறும் அம்மா மட்டும் தான் வேணும்னு அழக்கூடிய அந்த குழந்தைக்கு தான் இவன் வருவா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த அம்மா மட்டும் தான் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு வேற எதுவுமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை இல்ல. என் குழந்தைய சரி பண்ணு, என் புருஷனை சரி பண்ணு, அதை சரி பண்ணு, இதை சரி பண்ணு. இந்த பிரார்த்தனைகள் எதுவுமே இல்ல. என் ஒரே கேள்வி, எனக்கு அவ தான் வேணும், அவ தான் வேணும், அவ தான் வேணும், அவ தான் வேணும்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப பைரவர் வருவார் உங்க வாழ்க்கையில.